அதாவது மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தான்றதையும் வச்சுக்கலாம். இந்த மதங்கள் கடவுள் இந்த கான்செப்டையும் நம்பலாம். இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம ஒரு போறத கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான் இருந்திருக்கும். சில நல்ல நல்ல ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்கு. அதை நான் பின்னாடி போக போன நான் சொன்னேன். அப்போ மறுபடியும் 28 பண்ணுறேன். இப்போ 28ன்றப்போ நமக்கு நல்லா தெரியும் நிலவுடைய சைக்கிள் எவ்வளோங்க, நிலவுடைய மாற்றம் லூனார் சைக்கிள் 28 days. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்றாங்கல்ல அது எத்தனை நாளைக்கு? 28 days. பிரெக்னன்சி எத்தனை நாளைக்கு? 280 days. 280 days. அதாவது 28 into 10. சரி, வைரல் பீரியட் எத்தனை நாளைக்கு? 28 divided by 4. என்ன இது 28? ஒரு லேடியுடைய யூட்ரஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஓவரியில வரக்கூடிய சைக்கிளும் 28, பூமிக்கு பல கோடி தூரத்தில் இருக்கக்கூடிய நிலவு வந்து அந்த சைக்கிளும் 28, பிரெக்னன்ஸா இருக்கிறதும் 28 into 10. வைரல் ஃபீவரும் அந்த வைரஸ் கூட அந்த ஒரு கேலண்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம லோவர் அனிமலாக கோடான கோடி வருஷமா எவால்வ் ஆகி வந்தப்போ அந்த டைம்ல வாட்ச் டைம் கேலண்டர் எதுவுமே கிடையாது. எல்லாமே 3 வச்சு தான் பண்ணாங்க. அதாவது நான் சொல்றது ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த 3 வச்சு, இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியான இருக்குது, 3 இல்லைன்னா அது ஒரு டைம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்போ இந்த அனிமல் குறிப்பா இந்த ஃபீமேல்ஸ் இந்த பிரெக்னன்சி ஆகக்கூடிய இந்த ஒரு ஸ்பீசிஸ் அவங்க அதை பார்த்து வளர்ந்ததுனால அப்படியே அந்த நிலவுடைய கேலண்டர் அப்படியே அவங்க உடம்புல வாங்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் தி டீல். ஸோ பிரெக்னன்சி வந்தவங்க இவ்வளவு நாளைக்கு பிரெக்னன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த பிரெயின் வந்து அதை பார்த்து ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 250 நாள் அதுக்குள்ள எவல்யூஷன். ஸோ எல்லா எவல்யூஷனுமே அந்த நிலவை வச்சு தான் வந்துருக்கு. அதான் 280, 28 மென்ஸ்ட்ரல் சைக்கிள், லூனார் சைக்கிள். புரியுதுங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் விஷயம் தான் நான் பேசுறது. இப்ப இந்த பாம்பு வச்சு பாக்குறப்ப கூட சைக்கோபிசியாலஜில ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சாங்க. அதாவது பாம்பையே பார்க்காத ஒருத்தவங்க பாம்பையும் பார்க்கறேன், சிங்கப்பூரையும் பார்க்கறேன், இப்படி ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வளர்த்தாங்க. அந்த சில்ட்ரன்ஸ்க்கு பாம்பை காமிக்கவே இல்லை, சிங்கப்பூரையும் காமிக்கவே இல்லை. சடனா ஒரு ரூப்ல விட்டுட்டு ஒரு சிங்கத்தை எடுத்தாங்க விட்டான். அது பாருங்க நாயை பார்த்துருக்கு, பாம்பு பார்த்துருக்கு, அது பாருங்க பார்த்து உட்காந்துருச்சு. ஒரு டைகர் வந்துச்சு, அது பாருங்க உட்காந்துருச்சு. பாம்பு வந்தோடனே ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஏன் தெரியுமா? ஒரு பாம்பு இந்த உயிரினமும் ரெண்டும் பாம்பு எவல்யூஷன் வரப்போ பல 1000 வருஷமா பாம்புக்கு நமக்கும் பயங்கரமான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. அதாவது நமக்கு பல வகையான தீங்கை வச்சிருக்கு. அதனால அந்த காலத்துல முன்னோர்கள் முன்னால நிறைய பிரச்சனை தெரிஞ்சு உன்னை ஒரு கடவுளை நான் கன்வெர்ட் பண்ண பிரச்சனை இருந்தாலும் உன்னை நான் கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து கடவுளா இருக்கக்கூடியது நாகதேவதைங்கிற கான்செப்ட்ல அப்படிதான் வந்துச்சு. ஸோ இது வந்த உடனே பாம்பு பாக்குறப்போ இந்த குழந்தை பைபிள் என்னன்னா, பாம்பு உனக்கு ஆபத்தை விளைவிக்கும்ன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுடைய ஜெனட்டிக்ல ஜீன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஜீன்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த அனிமலுக்கும் அந்த அனிமலுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஜீன்ல ரெக்கார்ட் ஆகும். இப்ப நமக்கு என்ன நடக்குதோ நம்ம ஜீன்ல ரெக்கார்ட் ஆகி என்னுடைய குழந்தைங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அப்படியே போயிடும். ஸோ அந்த குழந்தை தெரியும் இதனால அது பிரச்சனை வருது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் எவல்யூஷன்ல வருது. அதான் இந்த பாம்பு சைடு போட்டுருக்கோம். சரி, இப்ப நம்ம பிராக்டிக்கலா வரலாம். நம்ம எப்படி வந்தாங்க இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு எப்படி வரலாம்னு பார்ப்போம். பல வகையான பிரச்சனைகளை நீங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம இப்போ ஒரு 200 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து ஒண்ணா இல்ல, அவங்க வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நம்ம வேற மாதிரி வாழ்ந்தோம். எப்படி நம்ம சாப்பிட சாப்பாடுலே இருக்கும். பொங்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இன்னும் பயங்கரமான ஃபங்க்ஷன் வச்சு பொங்கல் எல்லாம் பண்ணிலாம் சாப்பிடுறோம். என்ன கான்செப்ட் இது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் தான் இன்னும் யூஸ் பண்ணுவோம் அரிசி. அந்த அரிசியை பொங்கல் அன்னைக்கு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அவங்க மற்ற நாள்லாம் கேழ்வரகு அந்த மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அரிசியை வந்து எப்பயாவது ஒரு வாட்டி டச் பண்ணி போவாங்க. ஸோ அதனால அரிசியை சாப்பிடுறதா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பொங்கல் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அரிசியை ஃபுல்லா சாப்பிட்டு கேழ்வரகு பிஸ்கெட்ல கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுறோம். ஸோ அதனால என்னால நம்மளோட டயட் சிஸ்டம் ஃபுல்லா மாறிடுச்சு. அதனால டயபெட்டிஸ்ன்ற நோய் இன்னைக்கு பயங்கர காமனா வர்றதுக்கு என்னன்னா நம்மளுடைய ஜீன் வந்து கேழ்வரகை பத்தி எப்படி டேக்கிள் பண்றது நம்மளுடைய பாடிக்கு தெரியும். அரிசியை டேக்கிள் பண்றது ஓரளவுக்கு புதுசான விஷயம். இப்ப கம்ப்ளீட்டா அரிசி வந்ததுனால கேழ்வரகு ஒரு வித்தியாசமான விஷயமா போறதுனால பல வகையான நோய்கள் வருதுங்கிறது ஒரு கான்செப்ட். இதுல காசு கண்டுருக்கோம். நம்ம எல்லாரும் இங்க சம்பாதிக்கிறதா சேர்த்து ஒரு சம்பாதிக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். 18 வயசு காலேஜ் முடிச்சிருந்தாலே ஒரே ஒரு 2 வருஷம் இந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம். கால் சென்டர்ஸ் செம்ம ஜாலியான லைஃப். உங்களுக்கு கார்லயே பிக்கப் பண்றா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ப்ராப்ளம், சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு போயிடுவேன். இப்ப இந்த கால் சென்டர் எல்லா பசங்களும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அமெரிக்கா பசங்களும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாரும் இங்க இருக்கவங்களும் சரி கால் சென்டர் வேலைதான் சூப்பர் வேலைன்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு கால் சென்டர்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற எந்த தொழிலையும் நீங்க பார்க்காது. என்ன காரணம்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பெற்றுக்கிறது ஒரு பெரிய சீரியஸான விஷயமா யூஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் அதிகம் பண்ணி ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளால கேட்க முடியாத கேள்வி அவங்களால கேட்க முடியும்.
ஹோமோசெக்சுவாலிட்டி கால் சென்டர்ஸ்ல அதிகமாக இருக்குன்னு ஒரு படிப்பு எங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம்ன்றப்போ நாங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா, எங்க ரிசர்ச் எப்படி வரும்னா, மைண்ட்ல என்ன பிரச்சனை, பாடியில் என்ன பிரச்சனைங்கிற மானிட்டர் லெவலுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ இந்த மானிட்டர் லெவலில் போறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆக்சிஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாம் அப்படின்னா, அந்த ஆக்சிஸ் என்னன்னு பார்ப்போம். HPA ரொம்ப சீரியஸான விஷயம், சிம்பிளா சொல்லிடலாம். நம்மளுடைய மூளை வந்து ஹைப்போ தலாமஸ்னு ஒன்று இருக்கு. ஹைப்போ தலாமஸ், அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட், நம்மளுடைய கிட்னிக்கு மேல அட்ரினல் கிளாண்ட். ஸோ அந்த மூணையும் நாங்கள் காமிச்சிருக்கேன். ஹைப்போ தலாமஸ் வந்து மூளையில ஒரு ஏரியா இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட், அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட். இது மூணுமே வந்து ஒரு மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன்னா நாளம் எல்லாம் சுரப்பிக்கும், அதாவது நம்மளுடைய செக்ரிஷன்ஸை பிளட்ல டைரக்டா மிக்ஸ் பண்ணும். அதெல்லாம் நாளம் எல்லாம் சுரப்பிக்கும். சலைவரி கிளாண்ட் வந்து ஒரு டியூப் மூலமா வரும், இது வந்து சலைவரி கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட்ங்கிறது டியூப்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே செக்ரிஷன் அப்படியே பிளட்ல மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாளம் எல்லாம் சுரப்பிகள் இருக்கக்கூடிய இந்த மூணு தான் முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது நீங்க ஒரு பிரச்சனையை பாக்குறீங்க, ஒரு சிங்கிள் ரூம்ல ஒரு ஓடி வந்து ஒரே ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து பிரெயின் வந்து ஹைப்போதலமஸ் இன்ஃபார்ம் பண்ணும். ஹைப்போதலமஸ் போய் இது வந்துச்சு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு உடனே பிட்யூட்டரி இன்ஃபார்ம் பண்ணும். பிட்யூட்டரி உடனே அதை அட்ரினல் கிளாண்ட் இன்ஃபார்ம் பண்ணும். அட்ரினல் கிளாண்ட் உடனே அந்த அட்ரினல்ங்கிற ஒரு சுரத்தை வச்ச உடனே நம்மளுடைய பாடி வந்து இங்க இருந்து ஓடுறது என்ன தேவையோ அந்த எனர்ஜியை உடனே ரிலீஸ் பண்ணி குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம இது பண்ணும். ஸோ இதுக்கு பிறகு தான் ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த ஹெச்பி ஆக்சிஸ்ல. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சிங்கம் வந்தா மட்டும்தான் வரணும். ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா, சிங்கமே வரல, பல வகையான பிரச்சனைகள் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் 1000 வாட்டி 200 2000 வாட்டி இந்த ஆக்சிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுறதுனால நம்மளுடைய பாடியோட என்டையர் சிஸ்டமும் வீணா போயிடுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஹைப்போதலமஸ்க்கு மேல வந்து பீனியல் கிளாண்ட் ஒன்று இருக்கு. பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். சூரிய ஒளி வரும்போது அது கண்ணுக்கு போடுங்க, அது பக்கத்துல இந்த பீனியல் கிளாண்ட் ஒன்று இருக்கு. சூரியன் இருக்கா இல்லையா, டேயா நைட்டா அப்படிங்கிறத இந்த பீனியல் கிளாண்ட் சென்ஸ் பண்ணும். இருட்டு ஆயிடுச்சுன்னா அந்த பீனியல் கிளாண்ட் இருக்குன்னு பக்கம் சாயந்தரம் 6 மணிக்கு லைட் நல்லா பிரைட் லைட் வராதப்போ மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த மெலட்டோனின் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் போய் லைட் ஆயிடுச்சு லைட் ஆயிடுச்சு லைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணும். உடனே உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் அப்படியே ஸ்லோவா, ஹார்ட் பீட் ஸ்லோவாகும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், டயர்டா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பாடியில் ஏற்படக்கூடிய பல வைப்பு, உங்களுக்கு கால் வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அப்புறம் அதெல்லாம் காலையில இருக்கு, ஆனா நீங்க தூங்க போறீங்க தெரிஞ்சவங்க அதெல்லாம் கொஞ்சமா இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூழ்நிலை வரும்போது அப்படியே நம்ம தூங்கணும். இப்படிதான் பல வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது,